சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நம்ம சிவ சிவ அன்பே சிவம் மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அதிகாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அக்குபஞ்சர் டாக்டர் ரத்னமணி சார் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு சுவை மருத்துவம். ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். என்னோட பேரு ரத்னமணி, அக்குபஞ்சர் டாக்டர், மதுரையில இருந்து பேசுறேன். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுவை மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு 6 வகுப்பு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகுப்பு வந்து 7வது வகுப்பாக ஆரம்பிச்சிருக்கோம், சுவை மருத்துவம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய என்ன பார்த்துருக்கோம் வந்து அக்குபஞ்சர் அப்படின்னா ஒரு பேசிக் தியரி பார்த்தாச்சு. அதுல என்னென்ன சுவை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சுவை மருத்துவம் தான் இங்க. ஸோ சுவை அப்படின்னா உணவுகள் தான். உணவுகள் தானே சுவை. ஒவ்வொரு உணவும் என்னென்ன சுவையில இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம நிறைய செய்யலாம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி வந்து பஞ்சபூதத்தையுமே நம்ம சுவையை தான் பார்க்குறோம். ஏன்னா உணவை வந்து பஞ்சபூதம் நம்ம அடக்கிருக்கு. அந்த பஞ்சபூதத்தையும் சுவையா கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் மருத்துவமும் அப்படிதான் செய்யறோம். சரிங்களா? சரி. இப்போ வந்து ஒரு 2 எடுத்துக்காட்டுகள் பேச போறோம் இன்னைக்கு. நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஆன்லைன்ல நிறைய வந்து விஷயங்கள் கிடைக்குது அவங்களுக்கு. சரியா? ஒரு யூடியூப் எடுத்தாலும் சரி, ஒரு வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க கையில வந்து இருக்குது. அந்த கையில என்ன செய்யுது, டக்கு டக்கு டக்குன்னு அவங்க பாக்குறாங்க. என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன செய்யலாம், இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அது உடனடியாக அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கான விஷயங்களா அப்படின்றதுதான் இங்க முக்கியம். சரியா? இங்கதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்போ வந்து ஒரு விஷயத்த நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்ன சொல்றதுன்னா, டெய்லி வந்து ராசி பலன் சொல்லுவாங்க நியூஸ்ல. கேட்டிருக்கீங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது அது எப்படி சொல்றாங்க, அந்த அந்த விஷயங்கள் நமக்கு வந்து சரியா இருக்குதா, அதை நம்ம கவனிக்கணும். 12 ராசிகளுக்கும் பலன் சொல்றாங்க. இப்ப இந்த பலன் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அவங்க சொல்றாங்களா, இல்ல எப்படி சொல்றாங்க? அந்தந்த நாளினுடைய கோச்சார ராசி பலன் தான் சொல்றாங்க. கோச்சாரம் அப்படின்னா இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த கிரகங்கள் எங்க இருக்குது அப்படின்றத பார்த்துதான் அவங்க சொல்லுவாங்க, பலன் சொல்லுவாங்க. சரியா? ஆனா உங்களுடைய ஜாதக கட்டம், ஜனனகால ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஜாதகம். அந்த ஜாதக கட்டத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்தாதான் இந்த கோச்சார ராசி, கோச்சாரத்துல உள்ள இன்றைக்கு கிரகங்கள் எங்க இருக்குன்னு பார்த்து என்ன செய்ய முடியும், மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து பலன் சொல்ல முடியும். அதுதான் உங்களுடைய பலனை முழுமையா சொல்லும். சரியா? ஒரு சிலருக்கு நான் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சந்திரன் வந்து எங்க இருக்கணும், நீர் ராசி. அந்த நீர் ராசி எங்க இருக்கும், கடகத்துல உள்ள இருக்கும். ஆனா அந்த கடகத்துல உள்ளது சிம்மத்துல போச்சுன்னா என்ன ஆகும்? சிம்மம் என்ன ராசி? சிம்மம் வந்து உஷ்ணமான ஒரு கிரகம். சரியா? நெருப்பு கிரகம். கடகம் வந்து நீர் கிரகம், இது வந்து நெருப்பு கிரகம். அப்ப நீர் கிரகத்துல உள்ள சந்திரன் அப்படின்ற ஒரு விஷயம், கிரகம் நெருப்பு கிரகமான சிம்மத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிளா பாருங்களேன். இப்ப நீர் இருக்குது, நீர் வந்து நெருப்புக்கு வந்தா என்ன செய்யும்? நீரை வந்து என்ன செய்யும், நெருப்புல போடுறோம். அப்ப நீர் என்ன செய்யும்? நீர் காணாம போயிடும். சரியா? நீர் என்ன செய்யும், காணாம போயிடும். அப்ப நீர் நமக்கு வேணும் அப்படின்னா நீர் எங்க இருக்கணும்? அது அந்த கிரகம், அந்த கடகராசி அப்படின்ற ஒரு இடத்துல 4ஆம் பாவத்துல வந்து இருக்கணும். இது 5ஆம் பாவத்துல வந்துச்சு அப்படின்னா வந்து அது நீர் தன்மை வந்து மாறிடும். சரியா? அப்ப இதே மாதிரி இப்ப இதுவே மாறிச்சு. 2 கிரகம் தான் பேசுகிறோம், 2 கிரகமே அவ்வளவு தூரம் மாற்றம் இருக்குது. சரியா? இப்ப இதே மாதிரி இப்ப நீர் வந்து நெருப்புக்கு வருது, இல்ல நெருப்பு வந்து நீருக்கு போகுது அப்படின்னு வச்சா இந்த நீரும் நெருப்பும் என்ன செய்யும், ஒன்றுக்கு ஒன்று நட்பா பகையா? இது வந்து பகை, அப்படித்தானே? ஆனா ஒரு வகையில பகைன்னு சொன்னாலும் ஒரு வகையில இது ஒரு நட்பு. அதாவது நீரின் இழந்துதான் நெருப்பு என்ன செய்யும்,
உருவாகும். எங்களோட கான்செப்ட் அதான். சுவை அடிப்படையில நீரிலிருந்து இருந்து தான் நிச்சயம் நெருப்பு வந்து உருவாகும். இப்ப அதே நான் ஜாதக கட்டத்துல பார்க்கும்போது 4ஆம் இடத்துல இருந்து தான் 5ஆம் இடத்துக்கு வரும். 4 இல்லாம 5 வராது. சரிதானே? 4 இல்லாம 5 கிடையாது. நம்ம தாண்டி போக முடியாது. அப்ப 4 அப்படின்ற நீர் இல்லாமல் 5 என்ற நெருப்பு என்ன செய்யாது, இருக்க முடியாது. அப்ப இது ஒரு தாய் தனையன் மாதிரி, அதாவது அது தாயாக இருக்கும், இது தனையனா இருக்கும், இது மகனா இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நிறைய இப்ப ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்க கிரகங்கள் எங்க இருக்குன்னு சொன்னாதான் பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு உண்டான ராசி பலன் உங்களுக்கு கிடையாது. கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பலன் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எவ்வளவு கிடைக்கும்னா ஒரு 40% 50% கிடைக்கும். அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. சரியா? அதே மாதிரிதான் இது எப்படி உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்காதோ அது மாதிரிதான் நீங்க வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக் இதுல வந்து நீங்க படிக்கிறீங்க இல்லையா, இந்த நோய்க்கு என்ன மருந்து, இந்த நோய்க்கு இந்த உணவு, இந்த நோய்க்கு என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களா, இந்த விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்காது அப்படின்னு சொல்றேன். சரியா? அதை பார்த்துட்டு நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது வேற ஒரு விஷயமா மாறி ஒரு தொந்தரவை அதிகப்படுத்தலாம் அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தை மிகுந்த குறைவுள்ளதாக ஆக்கும். அதான் விஷயம். அதுதான் அந்த ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசுறேன். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் வந்து என்ன செய்றாங்க, தவறுதலாக புரிந்து கொண்டு ஒரு உணவை எடுக்கவோ அல்லது ஒரு மருந்தை எடுக்கவோ செய்யும் பொழுது என்ன செய்யுது, அவங்களுடைய உடல்நிலை மேலும் பாதிப்படைகிறது அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு நபர் வந்து இப்ப என்கிட்ட பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னா, எனக்கு வந்து கழுத்து, அதாவது இந்த கழுத்து காது இந்த 2 இடத்துல வந்து எனக்கு வலி இருக்கு. சரியா? பிளஸ் வந்து என்ன செய்யுதுன்னா தலை சுற்றல் இருக்கு. இதுல அவங்க எம்ஆர்ஐ, சிடி எல்லாம் எடுத்துட்டாங்க, எதுலையுமே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னன்னா வந்து செர்வைக்கல் வந்து கழுத்து எலும்புல ஒரு சின்ன தேய்மானம் இருக்குது அல்லது ஒரு பல்ஜிங் இருக்குது, ப்ரொட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பல்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றாங்க. என்கிட்ட இந்த விஷயம் வந்த உடனே நான் முதல்ல என்ன சொன்னேன், உங்களுடைய மலம் நல்லா போகுதா அப்படின்னு. டெய்லி மலம் கழிக்கும் படிக்கும் பழக்கம் சரியா இருக்கிறதா அப்படின்னு. அதெல்லாம் நல்லா போகுது டாக்டர். எத்தனை தடவை போகுது? ஒரு நாளைக்கு 2 தடவை நான் போறேன். அதுதான் நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டு இருக்கனே அப்படின்றாங்க. சரியா? அப்ப இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொன்ன உடனே எப்ப மருந்து எப்ப சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மருந்தை 7 வருடமாக தொடர்ச்சியா சாப்பிட்டு இருக்காங்க. சரியா? 7 வருடங்கள் தொடர்ச்சியா இந்த மருந்தை சாப்பிட்டு இருக்காங்க. எதுக்காண்டி? மலம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி இந்த மருந்தை சாப்பிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப இந்த மருந்தை அவங்க அதான் கேட்டேன், திருப்பி கேட்டேன், இந்த மருந்தை நிப்பாட்டனா நீங்க சாப்பிடலைன்னா என்ன நடக்கும்? இந்த மருந்து சாப்பிடலைன்னா எனக்கு மோஷன் போகாது. புரிஞ்சுதா? அப்ப இங்க நோய் அவங்களுக்கு குணமாயிருக்கா? அவங்க மருந்து சாப்பிடுறாங்க, 7 வருஷமா சாப்பிடுறாங்க. அப்ப மருந்து சாப்பிட்டா நோய் குணமாகணும்ல, ஆகணுமா இல்லையா? அவங்க சொல்லலாம், எனக்கு மோஷன் நல்லா போகுது இல்ல, மருந்து சாப்பிட மோஷன் போகுது இல்ல அப்படின்றாங்க. ஆனா மோஷன் போகுது சரி, ஆனா இப்ப என்ன ஒரு விதமான நோய் உண்டா இருக்குது, இப்ப அதை பார்க்கணுமா இல்லையா? என்ன சொல்லுவாங்க, கழுத்துல இருந்து காதுல இருந்து கழுத்து வரைக்கும் அந்த நரம்புகள் வலி இருக்குது. சரியா? பிளஸ் வந்து என்னது, தலைக்கு போற ரத்த ஓட்டம் குறையுது, அதாவது தலை சுற்றல் வருது. தலைக்கு போற ரத்தம் குறைஞ்சா என்ன செய்யும், தலை சுற்றல் வந்துடும். சரியா? இந்த மாதிரி வரும்போது ஆனா டெஸ்ட் எடுத்தா என்ன செய்யுது, இதுல எந்த தொந்தரவுமே இல்லைன்னு டாக்டர்ஸோட ரிப்போர்ட். இப்ப நீங்க எப்படி வந்து இதுக்கு மருத்துவம் பார்ப்பீங்க? டாக்டர்கிட்ட போனா, அதாவது எம்பிபிஎஸ் பார்த்தாச்சு, இஎன்டி பார்த்தாச்சு, நரம்புகள் நிபுணர் பார்த்தாச்சு, சரியா, எலும்பு டாக்டரை பார்த்தாச்சு, இத்தனை பேரையும் பார்த்துட்டு எல்லாருமே ஒண்ணுமே இல்லை, எதுக்குமா எங்களை திருப்பி வந்து தொந்தரவு பண்றீங்கன்னு கேட்கறாங்க. உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கறது நானு?
எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? என்னமோ இல்லையே, இல்லாத நோய்க்கு எப்படி நான் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? ஆனா நோய் அங்க இருக்கா இல்லையா அவங்களுக்கு? அவங்க தொந்தரவு இருக்கு அவங்களுக்கு. அப்ப நோய் இல்ல இருக்குன்னு தானே அர்த்தம். தொந்தரவு இல்லைன்னா உங்ககிட்ட வர மாட்டாங்க, டாக்டர்கிட்ட வர மாட்டாங்க. அப்படிதானே? அப்போ நோய் இருக்குது அப்படின்ற காரணத்தை என்னதான் காரணம் உள்ள இருக்குன்னு எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இப்ப இந்த கேள்வி கேட்ட உடனே நான் 7 வருடமாக இந்த மருந்து சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னா, அது ஓப்பனா சொன்னேன். திரிபலா அப்படின்ற ஒரு பொடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரியா? திரிபலா சாப்பிட்டா நல்ல மோஷன் போகும். விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். அதுக்கு மேல சாப்பிட்டா அது உடலுக்கும் மனதுக்கும் கேடுதான். சரியா? அப்ப 7 வருடமா இதை சாப்பிடும்போது அங்க அவங்களுக்கு அந்த மலக்குடல், அதாவது பெருங்குடலில் ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவை அவங்க முழுமையாக தீர்க்காமல் அதற்கு ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி மாதிரி இதை கொடுத்துட்டே இருக்கும்போது அது எங்க வந்து பாதிக்குது? இப்ப 7 வருஷத்துக்கு அப்புறம் காதினுடைய நரம்பு பிளஸ் வந்து கழுத்தினுடைய எலும்புல வந்து பாதிக்குது. சரியா? காலையில எந்திரிக்கவே முடியாது. எந்திரிச்சா தலை சுத்தும், தள்ளும். அவருக்கு சப்போர்ட் பண்ணி பிடிச்சு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்து இல்ல அப்படி பிடிச்சு நின்னுக்கு போறாதான் அதுக்கப்புறம் தான் ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். சரியா? இது அவங்க சொன்ன உடனே எல்லாரும் சாப்பிடலாங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நீங்க மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. எல்லாரும் சாப்பிடலாம்னு சொன்னாங்க, நானும் தான் சாப்பிடலாம்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்லலையே. எப்ப சாப்பிடணும்? எவ்வளவு வருஷம், எவ்வளவு நாள் நான் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும்? ஒரு தொந்தரவு சரியாகலைன்னா அது என்னன்னு திருப்பி வேற என்னன்னு பார்த்துருக்கணுங்க. நிறைய நபர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு மருந்து சீட்டு இப்ப டாக்டர்கிட்ட போய் மாத்திரை எழுதி வாங்குறாங்க, மருந்து எழுதி வாங்குறாங்கன்னா திருப்பி திருப்பி அதை மாத்திரையை காமிச்சு காமிச்சு என்ன செய்ய, சீட்டை காமிச்சு காமிச்சு அதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ப்ரெஷர் குறையுதா இல்லையா, சுகர் குறையுதா இல்லையா, வேற வலி குறையுதா இல்லையா, அதெல்லாம் பாக்குறதே இல்லை. ஒரு ப்ரெஷர் பாத்தீங்கன்னா ஒரு 250 இருக்குது அப்படின்னு என்ன செய்யணும், மாத்திரை சாப்பிடுறீங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா மாத்திரை சாப்பிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ரெகுலர் சாப்பிடும் போது சுகரோட லெவலோ இல்ல ப்ரெஷரோட லெவலோ குறையுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டோஸ் குறைக்கணும் இல்லையா? குறைக்கணும்ல. அது குறைக்கிறது இல்லை, அதே கண்டினியூ பண்றாங்க. இது எப்ப ஒரு வித்தியாசம், ஒரு இம்மிடியட்டா வித்தியாசம் வரும்னு சொன்னீங்கன்னா, இப்ப கண்ணுல ஒரு தொந்தரவு இருக்கு, உங்க பார்வையில ஒரு தொந்தரவு இருக்குன்னா அந்த கண்ணுக்கு உண்டான சத்துக்கள் அந்த மருந்துகள் நீங்க சாப்பிடும் போது கண்ணு என்ன செய்யும், பார்வை திறன் அதிகரிக்கும் பொழுது நீங்க ஒரு கண்ணாடி போட்டிருப்பீங்க. சரியா? இப்ப நம்ம அக்குபஞ்சர்ல பண்ணும்போது கண்ணோட பார்வை திறன் கூடுது. சரியா? பார்வை திறன் கூடும்போது ஏற்கனவே நீங்க கண்ணாடி போட்டது வந்து ஒரு பவருக்கு போட்டிருக்கீங்க. சரியா? இப்ப பார்வை கூடும்போது கண்ணாடி அந்த பவர் பழைய பவர்ல இருக்கும். ஆனா உங்க பார்வை நல்ல திறனா மாறும் பொழுது என்ன செய்யும், உங்களுக்கு கண்ணுல ஒரு வலியோ உள்ள ஒரு எரிச்சலோ ஒரு கண்ணுல நீர் வடிதலோ இல்ல உங்களுடைய பார்வை தடுமாற்றமோ ஒரு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நல்லா இருக்க கண்ணாடிக்கு நல்லா இல்லாத கண்ணாடியை போட்டா எப்படி இருக்கும்? கண்ணு நல்லா ஆயிட்டு வருது, கண்ணாடி நல்லா இல்லாததுக்காண்டி கண்ணாடி போட்டிருக்கோம் நல்லா வரணுன்றக்காண்டி. அப்ப இதுல ஒரு தடுமாற்றம் வருதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர் இப்ப என்னோட கண்ணுக்கு பவர் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்க செக் பண்ணணுமா இல்லையா? செக் பண்ணி அதுக்குண்டான பவர் கண்ணாடி போட்டா தானே சரியாகும். நீங்க அதே போட்டே இருந்தீங்கன்னா கண்ணு கெட்டு போகுதுதான் செய்யும். திருப்பி கண்ணு கெட்டு போறது மட்டும் இல்ல, தலையே மொத்தத்துக்கு மாறி போகும். தலையில் உள்ள பகுதியில் பூராமே என்ன செய்யும், மாறிடும். சரியா? சோ இந்த விஷயங்கள் நடக்குது. அப்ப ஒரு தொந்தரவுக்கு மருந்து எடுக்கும் பொழுது அந்த மருந்தை குறிப்பிட்ட காலம் எடுத்தும் உங்களுடைய நோய் சரியாகவில்லை என்றால் அதற்கு மாற்று மருந்தை நீங்க என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்தே ஆகணும். அதை ஓட்டிக்கிட்டே இருக்குது, இது சாப்பிட்டு சரியா இருக்குல்ல அப்புறம் பாத்துக்கலாம் இப்படின்னு ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யும், அது இந்த நோய் மாறி இந்த நோய் என்ன செய்யும், இன்னொரு நோயாக பரிணாமம் ஆயிடும். அப்ப அந்த நோய்க்கு தான் நீங்க மருத்துவம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த மருத்துவம் அந்த நோய்க்கு என்ன செய்யாது, ரிப்போர்ட் சொல்லவே சொல்லாது. எப்படி சொல்லும், நோய் எங்க இருக்கு, அதனோட மூல காரணமான அதுக்கு முந்தைய நோயில இருக்குது. அந்த நோய் தீராம இந்த நோய் எப்படி தீரும்? சரியா? காரணம் காரியம் அப்படின்னு இருக்கு. அந்த ஏற்கனவே இருந்த ஒரு நோய் வந்து ஒரு தொந்தரவு காரணமா இருக்குது, இப்ப வெளிப்படக்கூடிய ஒரு தொந்தரவு காரியமா இருக்கு. சரிங்களா?
சோ இதுக்குதான் சொல்றேன், இந்த மலச்சிக்கல் இருக்கிறதுக்காண்டி நீங்க ஒரு மருந்து சாப்பிட்டீங்க. அத ஒரு 10 நாளோ 20 நாளோ மிஞ்ச போனா ஒரு மண்டலம் 48 நாட்கள் தமிழ் மருத்துவத்தில் 48 நாள் சாப்பிடணும் சொல்லணும்ல. சாப்பிட்டு நிற்பாட்டி இருக்கணும். இன்னும் சரியாகலைன்னா வேற என்ன தொந்தரவுன்னு அங்க பார்த்துருக்கணும். அதை பார்க்காம செஞ்சதுனால விளைவு என்னது? இப்ப மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் போகவில்லை. சரியா? இப்ப இதுக்கு அதுக்கு என்ன டாக்டர் சம்பந்தம் இருக்குது? பெருங்குடல்ல ஒரு தொந்தரவு சரியாகலைன்னா ரத்தம் சரியா இருக்காது. புரியுதா? அப்படின்னு கேட்கும். அப்ப பெருங்குடல் நல்லா இல்லைன்னா ரத்தம் என்ன செய்யாது? உற்பத்தி ஆகாது. ரத்தம் உற்பத்தி ஆகலைன்னா பிளட் பேங்க் கல்லீரல் என்ன செய்யும்? வேலை செய்யாது. கல்லீரல் எங்க என்ன வேலை செய்யும்? ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பணி எங்க இருக்குது? கல்லீரல் நடக்குது. அதுதான் எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்ன சொல்றோம்னா, கல்லீரல் என்ன செய்யும்? நரம்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த நரம்பும் என்ன செய்யுது? நரம்பு ரத்தமும் சரியாகணும்னா எது சரியாகணும்? உங்களுடைய பெருங்குடல் பகுதி சரியாக வேண்டும். கனெக்ஷன் கட் ஆகிட்டே இருக்கும் போது வருது. எல்லாத்தையும் இருக்குது. சரி. அப்ப இந்த பெருங்குடலுக்கு உண்டான அவங்க ஒரு அக்குபஞ்சர் படிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பேசிக் மாதிரி ஒரு 3 மாச கோர்ஸ் மாதிரி எங்கேயோ படிச்சிருக்காங்க. இப்ப பேசிக் கோர்ஸ் கொஞ்சம் முடிச்சிருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப பேசிக் கோர்ஸ்ல வந்து என்ன சொல்லிப்பாங்க? இந்த புள்ளி என்ன வேலை செய்யும்? அவ்வளவுதான். இந்த புள்ளி இங்க இருக்கு, அவ்வளவுதான் முடிச்சிருப்பாங்க. வேலை செய்யுது. அது எப்படி வேலை செய்யுது? அது ஏன் அங்க இருக்குது? சரியா? இது அடுத்தது வேலை செய்யும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்ப ஒரு சிம்பிள் என்ன சொல்லுவாங்க? இது அப்படி சாப்பிட்டா சரியாகும்னா சாப்பிட்டா சரியாகும். யாரும் இல்லை. சரியா? சோ இதுதான் இங்க பெரிய ஒரு தொந்தரவாங்க நிக்குது. அதாவது கல்வி அப்படின்றது என்னது? முழுமை இப்போ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு தொந்தரவு சொல்றாங்க, இல்ல ஒரு டிவிலயே ஒரு தொந்தரவு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நோய்க்கு. அது எல்லாமே நமக்கு இருக்க மாதிரியே இருக்கும். மாற்றம் இருக்காது. எல்லாமே எனக்கு இருக்கு. இந்த கவுண்டமணி காசு சொல்ல நீ சொல்றது எல்லாமே எனக்கு இருக்கு, நான் இருக்கேன்ல அப்படிங்க. அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கும். எது வந்து மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு உண்டான தீர்வை என்ன செய்யணும்? உங்களுடைய உடல் அங்க மருத்துவத்தை செய்யணும். அப்படி செய்யலைன்னா அங்க தொந்தரவு தான் வரணும். அது இப்ப உள்ள தொந்தரவு என்ன செய்யும்? அப்படியே மாறி வேற தொந்தரவா போயிடும். அப்ப நீங்க அந்த தொந்தரவுக்கு உண்டான மூல காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுக்கு நோய் குணமாகவும் குணமாகாது. சரிங்களா? இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கு இப்ப அந்த திரிபுராசூலம் எடுக்கிறது நிப்பாட்டுங்கன்னு சொன்ன பிறகு என்ன செய்யுது? இப்ப மாற்றம் நடக்குது. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா வந்து மலம் வந்து கட்டி ஆயிடுச்சு, இறுகி போச்சு, மலம் போக மாட்டேங்குது. அப்படி போனா போகும்போது ரத்தம் வருது, வலி எரிச்சலோட ரத்தம் இருக்கு அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. சரியா? இப்ப இவங்களோட ஹிஸ்டரிய உள்ள என்னன்னு கேட்க ஆரம்பிச்சோம்னா, எல்லாம் நல்லா சாப்பிடுறேன், வயசு என்ன வயசுனா ஒரு 30 வயசுக்கு உள்ள இருக்கும். சரியா? எல்லாம் நல்லா சாப்பிடுறேன், நல்லா வேலை பார்க்குறேன், குழந்தைய இருக்குது, நல்லா கவனிச்சுக்கிறேன், எல்லாமே வீட்டுல இருக்கேன், செய்யறேன். ஆனா
என்ன சொல்றாங்கன்னா, வேற ஏதாவது மருந்து எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டா, அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இந்த திரிபலா பொடியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. எவ்வளவு நான் எடுத்துக்கிறேன்? ஒரு 2 1/2 மாசமா எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. எதுக்காண்டி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, மலச்சிக்கல் கொஞ்சம் எனக்கு இருந்தது. இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால ஒரு அந்த இது புக்ல பார்க்கும்போது, படிக்கும்போது, அதுல திரிபலா பொடி எடுத்தால் மலம் நல்லா போகும் அப்படின்னு அதுல போட்டிருந்துச்சு. அதனால நான் எடுத்தேன். சரியா? ஆனா, எடுத்தது அதான் சொன்னேன். திருப்பி சொன்னேன். அந்த விருந்து மருந்தும் 3 நாள் அப்படின்னா 3 நாள் நிக்கணும் அது. சரியா? 2 1/2 மாசமா எடுக்கும்போது, இப்ப என்ன செய்யுது? மலம் போகவே மாட்டேங்குது. கட்டியா போச்சு. வலி, எரிச்சலோட ரத்தம் போகுது. புரியுதா? அப்ப ஒவ்வொரு மருந்தும், ஒவ்வொரு உணவும் ஒரு சுவை அடிப்படையில இருக்கு. அந்த சுவையை நீங்க திருப்பி திருப்பி ஒரே சுவையை உள்ள எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது யார் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பேசுவா? ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பேசுறது யாரு? நான் சொன்ன நிறைய பேருக்கு கோபம் வரும். சரியா? வந்தால் தப்பு இல்ல. வரதான் செய்யும். ஏன்னா, திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை பேசுறவங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்பாங்க. ஒருத்தர அவங்க ஏதாவது மாத்தி பேசுவாங்களா? என்ன பேசுறாங்களோ அதை பேசுவாங்க. இல்லைன்னா புரியாம திருப்பி அதாவது புரியாத ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கே புரியாது. சில நபர்களை பார்த்திருப்பீங்க. ஒரு விஷயத்த 4 தடவை பேசுவாங்க. ஒரே விஷயத்த உங்ககிட்ட பேசுனாங்கன்னா 4 தடவை பேசுவாங்க. அந்த தமிழ் சினிமால வந்து மேஜர் சுந்தரராஜன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார். சரிங்களா? பழைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அவரு ஆங்கிலத்துல முதல்ல சொல்லிட்டு, அதை திருப்பி தமிழ்லயும் சொல்லுவாரு. சோ ஒரு வாக்கியத்தை 2 தடவை சொல்லுவார் அவர். இது என்ன காரணம்னா, இந்த இந்த அவங்க பேசுறது முதல்ல அவங்களுக்கு புரியணும். அதுக்காண்டிதான் அவங்க என்ன செய்றாங்க? பல தடவை சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுது, புரியலன்றது அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க என்னது? அவங்களுக்கு அது புரியணும். நான் என்னதான் சொல்றேன், என்னதான் பேசுறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும்ன்றதுக்காண்டி என்ன செய்றாங்க? அவங்க காதுல விழுற மாரி அவங்களே என்ன செய்றாங்க? பேசிக்கிறாங்க. சோ ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுபவர்கள் எந்த மாரி நபர்கள்? மனம் பாதிக்கப்பட்ட நபர்கள். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க திருப்பி திருப்பி செய்றீங்கன்னா, அப்ப நீங்க யார் அங்க? சாதாரண மனிதரா? நார்மலான ஒரு ஆளா? இல்ல. சரியா? அப்ப இந்த மாரி திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? மனம் பாதித்த நபர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். அவர்களை அப்படியும் சொல்லலாம். தப்பு கிடையாது. யாரு? மனம் பாதிக்கப்பட்ட நபர்கள். மனம் அப்படின்றத நம்ம என்ன செய்றோம்? இருதயம் அல்லது மூளை அப்படின்னு சொல்லுவோம். மனம். என் மனசு நிறைய சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அப்ப இருதயம் தானே சொல்றீங்க? அது ஒரு உஷ்ணம். உங்களுக்கு உஷ்ணம் இருந்தா தான் நீங்க உயிர் இருக்குன்னு அர்த்தம். சரி இதே மாரி மூளை நல்லா இருந்தா தான் என்ன செய்யும்? உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே என்ன செய்யும்? நல்லா இருக்கும். அப்ப இந்த மூளையும், இருதயமும் நல்லா இருக்கணும்னா, அங்க என்ன வேணும்? இது 2மே உஷ்ண சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது 2மே என்ன செய்யுது? ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது 2மே நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இந்த நரம்பை சரி செய்வது, ரத்தத்தை சரி செய்வது அப்படின்றது இங்க கல்லீரல் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு. சரியா? அப்ப இந்த கல்லீரல் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, பெருங்குடலை பேஸ் பண்ணி இருக்குது. அதனாலதான் மூளையை, அதாவது பெருங்குடலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மூளைக்கு சமமாக சொல்லுவோம். அப்ப பெருங்குடல் சரியில்லைன்னா மூளை சரியாக வேலை செய்யாது. அப்ப பெருங்குடல் பாதித்த நபர்கள் மனநலம் பாதித்த நபர்கள் மாதிரி செய்வாங்க. அவங்கள என்ன செய்ய முடியாது? ஈஸியா சரி செய்ய முடியாது. எப்ப சரி செஞ்சா சரி செய்யலாம்? மலக்குடலை, அதாவது பெருங்குடலை சுத்தம் செய்யும் பொழுது, அதை சீரமைக்கும் பொழுது உங்களுடைய மூளை என்ன செய்யும்? சரியா செய்யும். நீங்க நல்லா வேலை செய்வீங்க. சரியா? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த என்ன செய்ய மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்க செய்ய மாட்டீங்க. சரிங்களா? மலச்சிக்கல் வாழ்க்கையில் பெரும் சிக்கல். சரி. அப்ப இதெல்லாம் சரியாகணும்னா என்ன செய்யணும்? இருக்குல்ல?
இவ்வளவு தூரம் சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சரி பண்றது நாம? சொல்லணும்ல. அது இல்லாம எப்படி சரி செய்ய முடியும்? அது சரி செய்யாம எப்படி நீங்க நல்லா இருக்க முடியும்? சரியா? இப்ப இதே ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் செய்றாங்க. அதாவது புரதப் பொருட்கள். ஏற்கனவே போன வகுப்புலயும் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஒரு பேலியோ டயட் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தேன். அதுல என்ன நடந்துட்டு இருக்குது? அதனால வரக்கூடிய தொந்தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்திருந்தோம். சரியா? இப்ப இதே விஷயம் தான் இப்பயும் நான் சொல்றேன். அதாவது நிறைய தொலைக்காட்சிகள் மத்த விஷயங்கள் எல்லாம் செய்யுது. அதாவது விளம்பரங்கள் வரது பூராமே ஒரு ஆபீஸ்ல ஒரு நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சோர்வு வருது. உடனே என்ன செய்றாங்க? ஒரு பாதாம் ஒரு பவுல் நிறைய இருக்கு. அப்படி எடுத்து சாப்பிடுறாங்க. அப்ப ஒரு சோர்வு வரும் போதெல்லாம் எல்லாரும் என்ன செய்றாங்க? ஒரு பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. சரியா? அதையும் தொடர்ச்சியா எடுத்துக்கங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் இருக்குது. இப்பதான் பேசுனேன். தொடர்ச்சியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு பேசுனேன். அப்ப தொடர்ச்சியா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் நபர்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. சரியா? அப்ப பாதாம் பிஸ்தா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பருப்புகள் என்ன என்ன மாதிரி உணவுகள் என்ன மாதிரி சுவை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாமே புரத உணவுகள். சரியா? புரத உணவுகள் இப்ப நம்ம அடிக்கடி ஜாஸ்தி எடுத்துட்டு இருக்கோம். அதிக அளவு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. இதுக்கு முன்னாடி இந்த புரத உணவுகளை நம்ம தொட்டு கூட பார்க்கறதே கிடையாது. முன்னாடி எல்லாம் பாயாசம் செய்வோம், பொங்கல் செய்வோம், வெண்பொங்கல் செய்வோம், சக்கரை பொங்கல் செய்வோம், இதெல்லாம் செய்வோம். செய்வோம் இல்லையா? அப்ப எல்லாம் 4 பேர் 5 பேர் குடும்பம் இருந்தாலும் 6 பேர் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த விஷயம் அந்த சமையல் செய்யும்போது அதுல எவ்வளவு வந்து முந்திரி பருப்பு போடுவோம்? மிஞ்சி போனா ஒரு 5, 6 இல்ல 10 பருப்பு போடுவோம் அவ்வளவுதான். ஏன்னா ஆளுங்க கூட இருக்கும்போது ஒரு 10 பருப்பு போடுவோம். சரியா? இத வந்து பொங்கல் இப்படி எடுத்து வைக்கும் போதோ இல்ல பாயாசம் ஊத்தும் போது என்ன செய்வோம்? அதுல எனக்கு ஒரு முந்திரி பருப்பு வந்துராதா? எனக்கு இன்னொரு முந்திரி பருப்பு வராதா? அப்படின்னு கேட்டு தேடி தேடி பார்த்து எடுப்போம். சரியா? அது எப்ப சாப்பிடுவோம்? இந்த பொங்கல், இந்த பாயாசம் இதெல்லாம் எப்ப செய்வோம்? ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க, ஏதோ ஒரு விருந்து விசேஷங்களுக்கு, இல்ல ஏதோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு நாளுக்கு ஒரு கோவில் விசேஷங்களுக்கு, இப்படி நேரத்துல மட்டும்தான் அந்த பொருள்களை நம்ம எடுத்துட்டு இருந்தோம். நம்ம நல்லா தானே இருந்தோம். அப்ப எல்லாம் ஏதாவது தொந்தரவு ஊசி போட மருந்து பாருங்க ஆஸ்பத்திரி போயிட்டா இருந்தோம். பெரிய விஷயங்கள் இருந்துச்சா? இல்ல. ஆனா இப்ப அதெல்லாம் சத்து அப்படின்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி நம்ம சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரியா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இது சத்துக்களா? ஆனா இவ்வளவு சத்துக்களை சாப்பிடும் பொழுதுதான் இப்ப நோய் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் நோய் நோய் நோய்ன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த புரதம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நீங்க ஆட்டுக்கறி சாப்பிடுறீங்க மாட்டுக்கறி இது பிராய்லர் கோழி இப்பதான் சாப்பிடுறீங்க. சில பேர் மாட்டுக்கறி சாப்பிடுறீங்க. அதாவது கறி அதாவது நான்வெஜ் அப்படின்ற ஒரு விஷயம் சாப்பிடுறீங்க ஏதோ ஒரு விஷயம். அதாவது நமது உடலும் அதுவும் அதுதான் ஒண்ணுதான். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய கடைசி தாது சத்து எது? புரதம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய கடைசி சத்து புரதம். அந்த புரதத்தினால் ஆனதா இந்த உடம்பு. சரியா? அந்த புரதத்தினால் ஆனதா இந்த உடம்பு. அப்ப அதனாலதான் மட்டன் சிக்கன் அப்படின்னு சாப்பிடும் போது அந்த புரதத்தை நேரடியா நம்ம சாப்பிடுறோம். சரியா? அப்ப அதை சாப்பிடும் போது என்ன நடக்கும்? இப்ப இதே இன்னொரு விஷயமும் நான் பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்னா அதாவது ஒரு டயர்டா இருக்குது ஒரு தொந்தரவு இருக்குது ஒரு மாசம் நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கோம் ஒரு வந்து பெட் ரிட்டனா இருக்கும் அப்ப நம்ம வந்து சரி செய்யணும் நம்மளை சீக்கிரமா அதுல இருந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா வந்து குளுக்கோஸ் ஏத்துவாங்க அப்படிதானே சில நபர்கள் வந்து அடிக்கடி நோயில இருப்பாங்க அப்ப வந்து என்ன செய்வாங்க அதாவது ஒரு வயசானவர்கள் இல்ல வேற ஏதாவது தொடர் பாதிப்புல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க போய் அடிக்கடி என்ன செய்வாங்க ட்ரிப் ஏத்திட்டு வருவாங்க அதாவது குளுக்கோஸ் அந்த மாதிரி ஏத்திட்டு வருவாங்க சரியா அது என்னது அருமையான இனிப்பு அதாவது ஒரு இனிப்பை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு உடனடியா புத்துணர்ச்சி வந்துடும் டக்குனு ஒரு தடவை ரொம்ப டயர்டா இருக்கீங்க ஒரு வெளில போயிட்டு இருக்கீங்க தாகம் ஜாஸ்தி இருக்குது அப்போ ஒரு இனிப்பை சாப்பிட்டோம்னு என்ன செய்யுது ஒரு தர்பூசணி பழம் இருக்கு இனிப்பை சாப்பிட்டோம் என்ன செய்யுது ஆப்பா சூப்பரா தெம்பு ஆகுச்சு உடனே தெம்பு கிடைச்சிருது அப்படிதானே
ஆனா அந்த தர்பூசணியே அந்த இனிப்பையே இப்போ ஒரு ஜிலேபி எடுத்துக்கோ, சாப்பிட்டா என்ன செய்யுது? நல்ல சுவையா இருக்கு. 2 ஜிலேபி எடுத்துரும் போதும். இன்னொரு ஜிலேபி எடுத்தா என்ன செய்யும்? வாந்தி வந்துடும். சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? ஒரு ஜிலேபிக்கு 2-3 ஜிலேபி சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் உங்களுக்கு வாந்தி வந்துடும். ஏன் வாந்தி வருது? அதாவது ஒரு ஸ்வீட் ஒரு ஜிலேபியை சாப்பிடும் போது நாக்குல உள்ள ஊறக்கூடிய அந்த எச்சில், அந்த சுரப்பு நீர் எப்படி இருக்கும்? நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். சரியா? அப்ப அந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுரப்புகள் என்ன செய்யும்? உங்களுடைய நீங்க போடக்கூடிய உணவுகளை ஜீரணம் செய்து உள்ள அனுப்பிச்சிடும். ஆனா இதே 2வது 3வது ஜிலேபியே ஒரு ஸ்வீட்டை நீங்க சாப்பிடும் போது அந்த எச்சில் தன்மை நீர் பதத்திலிருந்து எண்ணெய் பதத்திற்கு மாறும். இது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த எண்ணெய் பதத்திற்கு மாறும் பொழுது அந்த எச்சிலை உங்களால் விழுங்க முடியாது. அப்படி முழுங்குனீங்கன்னா அது வாந்தியா வெளில வந்துடும். அப்ப இது வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடு அந்த ஸ்வீட் நல்லா தான் இருந்துச்சு, சேர்ந்துருச்சுல்ல. அப்ப 3வது ஸ்வீட்டா சாப்பிடும் போது வாந்தி வந்துருச்சுல, உங்களுக்கு உடல் என்ன செய்யுது? ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உடல் என்ன செய்யுது? அதை வெளியே தள்ளிடுச்சு. அப்ப ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்க செய்யும் பொழுது உடல் இந்த விஷயத்தை என்ன செய்யும்? வெளித்தள்ளுவதற்கு முயற்சி செய்யும். அதையும் மீறி நீங்க உள்ள எடுத்தீங்கன்னா அதுதான் பெரிய தொந்தரவா மாறி உள்ள நிற்கும். திரிபுரா சூரணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு எடுத்துட்டு பேசாம எதிர்பார்த்து இருந்தா அது உடல் என்ன செய்யும்? தன்னைத்தானே மாற்றி இருந்திருக்கும், சரி செஞ்சிருக்கும். நீங்க திருப்பி திருப்பி எடுத்ததுனால அது வேறொரு உபாதையாக, வேறொரு தொந்தரவாக, நோயாக உங்களை மாற்றி இவ்வளவு தூரம் அவசப்பட வைக்குது. புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி அந்த புரதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு நான் பேசுறேன். இப்ப வந்து அப்ப குளுக்கோஸ் டெய்லி ஏத்திக்கலாமா? அது சரியா முறையான செயல் அது? குளுக்கோஸ் எப்ப ஏத்தணும்னு சொன்னோம்? ஒரு நோயிலிருந்து மீளும் பொழுது அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அதை உடனடியாக அது சரி செய்வதற்கு ஒரு தெம்பு கொடுப்பதற்கு, ஒரு எனர்ஜி இம்மீடியட்டா கொடுப்பதற்கு என்ன செய்யறோம்? அந்த குளுக்கோஸ் ஏத்துறோம். புரியுதுதானே? அதையே நான் டெய்லி நான் வந்து போய் போய் போட்டே இருப்பேன், அவருக்கு போட்டா அது நல்லதா? இதே விஷயம்தான் இந்த புரத பருப்புகள் சாப்பிடுவதும் அதே அதேதான். சரியா? பருப்பு எப்ப செய்யலாம்? அது சாப்பிடலாம். எப்ப சாப்பிடலாம்? இப்ப வந்து முன்ன இப்போ வந்து இந்த பருப்பு பாதாம் பிஸ்தா அப்படின்றது அதிகமா சாப்பிடுறோம். ஆனா இதே இது விளையாட்டு வீரர்களோ மித்த விஷயங்கள் அதாவது உடற்பயிற்சி ஜாஸ்தி செய்யறவங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டக்கடலை சாப்பிடுவாங்க, பச்சையா சாப்பிடுவாங்க. நைட்டு ஊற வச்சு காலையில பச்சையா சாப்பிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யல? இந்த புரதம் அதாவது பாதாம் பிஸ்தா இருக்குன்னு தெரியாது. தெரியும், இருந்தாலும் விலை அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப விலை அதிகமா இருக்கும், நம்ம வாங்காம இருந்தோம், குறைவான அளவு பயன்படுத்தணும். அதாவது இயற்கையில் விளையக்கூடிய இந்த நம்ம ஊர்ல விளையக்கூடிய இந்த பண்டங்களை பண்ணாத பயறு, இந்த பண்டங்களை நாம் சாப்பிடும்போது கொண்டைக்கடலை இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்டு வேலை செஞ்சோம், அதாவது உடற்பயிற்சி செஞ்சோம், போய் ஒரு வேலை செஞ்சோம். அப்ப என்ன செய்யறோம்? அது வந்து நமக்கு சத்தா மாறுச்சு. இன்னைக்கு அந்த பண்டங்கள்லாம் விலை குறைக்கப்பட்டு நோய் உண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறிச்சு. ஏன்னா விலை குறைஞ்சா என்னமோ வாங்கிக்கிறோம்ல எல்லாமே போய். சரியா? இப்போ வாங்கி சாப்பிட என்ன செய்யுது? அந்த நேரடியான புரதம் உள்ளது, அதாவது சாதம் ஒரு நீங்க சாப்பாடு சாப்பிட்டு கடைசி சத்தாக மாறக்கூடிய புரதம் கடைசி வரைக்கும் அப்படி மாறணும். அது இல்லாம நேரடியா அந்த அந்த கடைசி சத்தை முதலே எடுத்துக்கினா என்ன செய்யும்? உங்க உடல் அது ஏத்துக்குமா? ஏத்துக்கொள்ளாது. சரியா? அதுதான் நோயா மாறுது. சரியா? இந்த நோய் எங்க வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, அதாவது இந்த இந்த புரதம் அப்படின்ற இது வந்து இனிப்புன்னு பேசுறோம். இனிப்பு சுவை அப்படின்ற விஷயத்துல இந்த புரதம் வரும். சரிங்களா? அப்ப இந்த புரதத்தை நீங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நோய் வந்து உருவாகக்கூடிய இடம் எங்க உருவாகும் அப்படின்னா நுரையீரலும் பெருங்குடலும், இந்த 2 இடத்தில் உங்களுடைய நோய் உருவாகும். புரியலையா? இந்த இனிப்பு அப்படின்ற விஷயம் அதிகமாகும் பொழுது இது எங்கே பாதிக்கும் அப்படின்னா உங்களுடைய நோயாக பாதிக்கக்கூடிய இடம் எங்க பாதிக்கும்? உங்களுடைய நுரையீரலையும் பெருங்குடலையும் பாதிக்கும்.
சரியா? அப்ப மலச்சிக்கலை உண்டு பண்ணும், அங்க மூச்சு திணறலை உண்டு பண்ணும், சரியா? சுவாசம் சரியா நடப்படாது, சரியா? நீங்க பெரும்பாலான இந்த நபர் இந்த இந்த புரதம் ஜாஸ்தி சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படி ஆகும்போது, அதாவது எந்த ஒரு விஷயமே உடனடியாக வெளிப்படுத்துவதே கிடையாது. அதுக்குன்னு ஒரு இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப குழந்தை அப்படின்னா 10 மாசம் ஆகும். 9 மாசம் 10 நாள்கள் ஆனா தான் என்ன செய்யும்? 9 months 7 days 8 days அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆனா தான் என்ன செய்யும்? குழந்தை உருவாகும். முழு குழந்தையா உருவாகி வரும். அப்போ ஒரு நோய், இந்த மாதிரி நீண்ட கால நோய்கள் எல்லாமே என்ன செய்யுது? ஒரு கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் எல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டதுனால நாளைக்கு வந்துறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது வரும். சரிங்களா? அப்ப இது வரும்போது எங்க வெளிப்படுது அப்படின்னா, நுரையீரல்ல வெளிப்படுது, பெருங்குடல்ல வெளிப்படுது இந்த நோய்கள். சரியா? கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த புரத பொருள்கள் சாப்பிடுறதுனால வரும்போது இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கிருந்து வருது? தாக்கக்கூடிய இடம் நுரையீரலாகவும் பெருங்குடலாகவும் இருக்கிறது பெரும்பாலும். சரியா? அதனால இந்த புரத பொருள்களை சரியா உட்கொள்வதை கூடுமான வரைக்கும் குறைச்சிருக்கு. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம உடல் நாம் சாப்பிடும் சாப்பாட்டிலிருந்து அந்த புரதத்தை உற்பத்தி செய்ய வேண்டுமே தவிர, நாம் நேரடியாக புரதத்தை எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி ஒரு பெரிய வியாதியை கொண்டு வந்து கொடுத்துரும். சரியா? இப்ப அது உங்களுக்கு பெருசா தெரியவே தெரியாது. சரியா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போன பிறகுதான் இதனோட தீவிரம் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் என்ன செய்யாது, இது தெரியாது. புரத பொருள்களை, இனிப்பு பண்டங்களை அதிக அளவு எடுப்பது என்ன செய்யுது? தவிர்க்க வேண்டுகிறேன். சரியா? இப்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இனிக்க இனிக்க பேசுறாங்கல்ல, அதாவது இனிக்க இனிக்க பேசுறாங்க இல்லையா? யார் பேசுவா? அந்த பேசுனா அங்க என்ன நடக்கும்? அதனோட அடுத்த கட்டம் என்னது? இனிக்க இனிக்க பேசுறவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? நம்மளை ஏமாத்துறது, நம்மளை கெடுக்கிறது. இதுதான் இனிக்க இனிக்க பேசுறது. இனிக்க இனிக்க உங்ககிட்ட ஒரு நபர் பேசுறாங்க அப்படின்னா, சரியா, உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துறாங்க அப்படின்னா உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அததான் சொல்ல, இந்த இனிப்பு சுவை, இனிப்பு பண்டங்கள் என்ன செய்யும்? உங்களை கெடுத்து விடும். சோ இதுதான் விஷம். விஷம்ன்றது என்னது? இந்த இனிப்பு தான். அதாவது இனிப்பு தான் எப்படி சொல்லணும்னா, அதாவது அதீதமான புரதம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இனிப்பு. இப்ப பாம்புல விஷம் வருது இல்லையா? அந்த பாம்பு கடிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த சுரப்பு இருக்கு இல்லையா? அது வந்து என்னது? முழுமையான புரதம். சரியா? அதான் எடுத்து என்ன செய்றாங்க? மருந்துக்கு பயன்படுத்துறாங்க இப்ப. அந்த முழுமையான புரதம் ரத்தத்துக்குள்ள உடனடியாக பாய்ச்சப்படும் பொழுது ரத்தம் என்ன செஞ்சிருது? உறைஞ்சிருது. இல்ல ரத்தம் என்ன செய்யுது? பீச்சி அடிச்சு வெளியே ரத்தம் இழப்பு அல்லது ரத்தம் செயலிழப்பு. இந்த 2 விஷயம் நடந்து என்ன செய்யறாங்க? மரணம் நிகழ்கிறது. சரியா? அப்ப இனிப்பு அப்படின்றத அந்த புரதம். சரியா? அந்த புரதத்தை, இனிப்பு அப்படின்றது விஷம். அப்ப புரத பொருள்களை நீங்க அதிக அளவு நீங்க எடுத்துட்டே இருக்கும்போது உங்களை அறியாமலேயே நீங்க என்ன செய்யறீங்க? எதை சாப்பிடுறீங்க? விஷத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதான் அங்க பார்க்கணும். இனிப்புனாலே விஷம். சரியா? இப்ப ஒரு நீர் வந்து என்ன செய்யுது? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஒரு பள்ளத்தை நோக்கி போகுது. சரியா? அதுக்கடுத்து என்ன செய்யும்? பள்ளம் நிரம்பிச்சுன்னா என்ன செய்யும்? அதோட நின்றுமா? நிரம்புனா அந்த இடம் காலி ஆயிடும், முடிஞ்சது. அப்ப அடுத்த இடத்துக்கு போயிடும். சரியா? இந்த நீர் மட்டுமே தான் இருக்கக்கூடிய இடத்தையும் அழித்து அடுத்த இடத்தையும் அழிக்க செல்லும். சரியா? இது ஒரு விதி. சரிங்களா? அப்ப இனிப்பு அப்படின்றதை நீங்க அதிகமாக எடுக்கும் பொழுது அது என்ன செய்யும்? அது உங்களுடைய உடம்பை அழிக்கக்கூடிய செயலை செய்யும்.
சரிங்களா? அப்ப இனிப்பு எடுப்பது என்பது தேவைக்கு மட்டும் அப்படின்னு பயன்படுத்திக்கங்க. அதிகமான இனிப்பு என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு நபர் சொல்றாங்க, ஒரு புத்தகத்துல போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை நீங்க எடுத்து அதற்கு உண்டான மருந்துகளையோ அதற்கு உண்டான சுவைகளையோ நீங்க சாப்பிட்டா என்ன செய்யும்? அது அந்த உடம்புக்கு யாருக்கு அவங்க சொன்னாங்களோ அந்த நபருக்கு அது சூட் ஆயிருக்கலாம். அதே இது உங்களுக்கு சரியாகணும்னு அவசியம் இருக்கா? இப்ப சிம்பிளா ஒண்ணு எடுத்துப்போம். ஒரு தலைவலின்னு ஒண்ணு எடுத்துப்போம். தலைவலி எத்தனை காரணத்தினால வருது? ஒரு சோகமா இருந்தா தலைவலி வரும். சரியா? நல்லா சாப்பிட்டீங்கன்னா மூக்கு முட்டை, அதாவது கழுத்து வரைக்கும், இங்க மூக்கு முட்டை வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்யும்? தலைவலி வரும். அதே இது சாப்பிடவே இல்லைன்னாலும் தலைவலி வரும். பிடிக்காததை சாப்பிட்டாலும் தலைவலி வரும். பிடிக்காததை ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தாலும் தலைவலி வரும். நான் பேசுறத சரி. பிடிக்காத விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்யும்? அதை கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன செய்யும்? தலைவலி வரும். இப்ப நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. 38, 39 டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு. சரியா? இந்த வெயில்ல அதிகம் போகும்போது நீர் இழப்பு ஏற்பட்டாலும் தலைவலி வரும். நீங்க தண்ணி குடிக்காம இருந்தா தலைவலி வரும். சரியா? மலம் போகாம இருந்தா தலைவலி வரும். இல்ல அதிக மலம் போயிருச்சு அப்படின்னா தலைவலி வரும். சரியா? இல்ல எங்கேயாவது அடிபட்டா தலைவலி வரும். சரியா? அப்ப இவ்வளவு தலைவலிக்கும் ஒரே மருந்து, இந்த விவேக் சொன்ன மாதிரி எனக்கு ஒரே மருந்துல சரியாகணும்னா எலி மருந்து தான் கொடுக்கணும். அது மொத்தத்துக்கு காலி பண்ணிடும். சரியா? அப்ப இந்த ஒரே இந்த நோய் ஒரு தலைவலி அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்கும்போது இவ்வளவு விதமான தலைவலிகள் இருக்குது. அப்ப இவ்வளவு தலைவலிக்கும் ஒரே மருந்து சரியாகுமா? நீங்க சொல்லக்கூடிய மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் கடுக்காப்பொடி சாப்பிட்டேன், நான் வந்து திரிபுலாசூர்ணம் எடுத்துக்கிட்டேன், சரியா, விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நோய் சரியாகுமா? உங்களுக்கு மலச்சிக்கல் எதனால் வந்திருக்கிறது அப்படின்றத பார்க்காம அதுக்கு தீர்வு செய்யாம என்ன செய்ய முடியாது? இந்த மலச்சிக்கலை என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது. இதுதான் முதல்ல சொன்னேன். என்ன சொன்னேன்? இன்றைய ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேனா இல்லையா? கோச்சார பலன்கள் வேற, ஜனனகால ஜாதக பலன்கள் வேற. சரியா? ஒரு புஸ்தகத்துல 1000 புஸ்தகத்துல 1000 நபர்களுக்கு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன நோய் இருக்கிறது அப்படின்னு பார்த்து என்ன சுவை கூடியிருக்கு, என்ன சுவை குறைஞ்சிருக்குது, எது தேவை அப்படின்றத பார்த்து அதை சரி செய்யாம என்ன செய்ய முடியாது? உங்க நோயை குணப்படுத்த முடியாது. அதுதான் உங்க பார்க்கணும் நீங்க. அந்த புக்ல அது போட்டு இருந்துச்சு. அவங்க அதை சொன்னாங்க, அவங்க அதை சாப்பிட்டாங்க, சரியாயிடுச்சு. அதனால நானும் சாப்பிடுறேன். ஒரு 10% 20% சரியாகும். ஏன்னா அந்த 10-20% எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? மொத்தம் 80% எப்படி இருக்கும்? உங்களுடைய தனித்தன்மை. நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா? நீங்க நல்லா தூங்குனீங்களா? நீங்க நல்லா வேலை பார்த்தீங்களா? உங்க சுற்றுப்புற சூழல் நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சா? நீங்க அதை ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல நீங்க யாருக்காவது இம்சை பண்ணீங்களா? இருக்கா இல்லையா? அப்ப இவ்வளவு விஷயத்தை நீங்க கவனிக்காம ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி இந்த இதுக்காண்டி நான் சாப்பிட்டேன் சரியாகணும்னா எப்படி சரியாகும்? இது ஏன் இவ்வளவு சொல்றேன்னா நிறைய நபர்கள் இப்படி வந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த விஷயத்த பேச வேண்டிய சூழ்நிலை வருது இப்ப. சரியா? ஒரு பேஷண்ட் வரும்போது இந்த மாதிரி தொந்தரவுள்ள வரும்போது அவங்க உள்ள கவனிக்கணும், உள்ள பேசணும் அவங்க கிட்ட. இப்ப எந்த ஒரு
ஐயா இருக்கீங்களா? கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கம்மா ஒரு வெயிட் பண்ணுங்க. சார் கேக்குதுங்களா? ரத்னமணி சார் கேக்குதா? சார் கேக்குதா? அன்மியூட் பண்ணுங்க சார், அன்மியூட் பண்ணுங்க சார். சார் கேக்குதா? ரத்னமணி சார் அன்மியூட் பண்ணுங்க. சிக்னல் கிடைக்காம இப்பதான் ஓகே ஓகே, கேமரா ஆன் பண்ணி பேசிக்கிறோம். கேக்குதுங்க ஐயா, கேக்குது. கேமரா ஆன் பண்ணி பேசிக்கிறோம். முழுமையான ஆராயாமல் சாப்பிட்டா விஷயமா முழுமையான தீர்வாக உங்களுக்கு பேசும்போது உங்களுடைய பழைய அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாதான் இப்ப உள்ள தொந்தரவு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்திருக்கா இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தொந்தரவின் நீட்சியா இருக்குதா அப்படின்னு செய்யும் அவங்களுக்கு தெரியும். சில சமயங்கள் அவங்க கேட்கறதுக்கு மறக்கலாம். சரியா? நீங்க சொல்லுங்க, இப்பதான் டாக்டர் இருக்குது. ஐயா கேமரா ஆன் பண்ணுங்க ஐயா, கேமரா ஆன் பண்ணி கார் வீடியோ பண்ணுங்க. எனக்கு இப்பதான் வயசா போகுது, இப்பதான் கஷ்டம், சரி பண்ணுங்க. அப்படி செய்யும்போது அது கூட பார்த்துக்கோங்க. ஆனா அது வந்து இப்ப நீங்க சாப்பிட்ட ஒரு சாப்பாடு உணவினோட ஒரு தொந்தரவா இருந்தா அது உடனடியாக தீர்வும், உடனடியாக செஞ்சிடும், சரியா? அப்படி இல்லாம உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மைக்ரேன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பி குறிப்பிட்ட அளவில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தலைவலி இருந்தது, சரியா? நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட விஷயம் நடக்கும்போது மட்டும் அந்த மாதிரி பண்ணுறா. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பாக்கணுங்க. ஐயா கேக்குதுங்களா? வீடியோ ஆன் பண்ண முடியுதுமா ஐயா? தலைவலிக்கு நீங்க மருந்து, சரியா? நீங்க ஹலோ, வாய்ஸும் கேட்கலங்க ஐயா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா ரத்னமணி ஐயா? ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் ஐயா. ஒரு மருந்தை நீண்ட நாளுக்கு எடுக்கக்கூடிய வேலை செய்யாது. சார் கேக்குதுங்களா? ரத்னமணி சார் கேக்குதா? அன்மியூட் பண்ணுங்க சார். ரத்னமணி சார் அன்மியூட் பண்ணுங்க சார். கேக்குதா சார்? கேக்குதுங்களா? ரத்னமணி சார் அன்மியூட் பண்ணுங்க சார். ஐயா அவருக்கு ஏதோ நெட்வொர்க் கனெக்ஷன் போலங்க, ராங் கனெக்ஷன் போலங்க ஐயா. வர பாருங்க. சார் கேக்குதா? கேக்குதுங்க கேக்குது. கேமரா ஆன் பண்ணி பேசுங்க, கேமரா ஆன் பண்ணி பேசுங்க. கடைசியா 10 நிமிஷமா கேட்கல. அப்படியா? இல்ல இங்க ஆமா ஆமா, கேமரா ஆன்ல தான் இருக்கு. இல்ல ஷார்ட் வீடியோ கொடுக்கணும். ஷார்ட் வீடியோ கொடுத்துட்டேன். இப்பதான் கேக்குதா? இவ்வளவு நேரம் பேசுனது கேட்கலையா? அப்ப இல்லங்க ஐயா, கேட்கலங்க ஐயா. அப்படியா? நிறைய விஷயம் பேசணுமே.
போச்சுங்க. டவர் அப்படியே டக்குன்னு சிக்னல் கட் ஆகி சுத்திட்டே இருந்தது. இப்பதான் ஒரு நார்மலா இருக்குது நான் பார்த்தேன். எல்லாம் என்னன்னு சொல்லிடுமா, அப்படியே கண்டினியூ பண்ணிப்பாரு. சரி கரெக்டான சொல்லிடுங்க. சரியா, வேற கேள்வி இருக்கா? ஹலோ, இல்ல கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நீங்க பேசுங்க ஐயா, இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பேசிட்டு இருந்தது கட்டாச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் திருப்பி சொல்லலாம். இல்ல ஃபைனலா எனக்கு தெரியல, கேக்கல எதுவும். ஜாங்கிரிய பத்தி பேசியிருந்தீங்க, அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. ஜாங்கிரி, சர்க்கரை, அதுக்குமே சேர்த்து வாந்தி இருக்கும். அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சுங்களா? அப்ப இனிப்பு எவ்வளவு பாத்தீங்களா? அதான் இனிப்பு அப்படின்ற விஷயம் அப்படின்றத பொழுதுதான் பேசல இப்ப. அப்ப இனிப்பு அதிகமானோடனே அதுவே கட் ஆயிடுச்சு. சரி, அப்ப இனிப்பு சுவை அப்படின்றது நம்ம பிரதம் அப்படின்ற ஒரு இல்லைங்க. ஆமா ஆமா, சரி. சோ இனிப்பு அப்படின்றது இங்க புரதம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். அப்ப புரதத்தை அடிக்கடி என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது முதல்நிலை புரதமாக இருக்கணும். அதாவது தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம் எடுத்தீங்கன்னா அது உடல் ஜீரணம் செய்து உங்களுக்கு உண்டான சத்தாக திருப்பி மாற்றும். சரியா, வேலை செய்யும் போது. இதே இது ஒரு விலங்குகள் இருந்து எடுக்கக்கூடிய உணவை நீங்க எடுக்கும்போது, அந்த மாமிசத்தை எடுக்கும்போது அது வந்து முழுமையான வளர்ச்சி அடைந்த ஒரு புரதம். சரியா, அந்த புரதத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, அடிக்கடி எடுத்துக்கொள்ள கூடாது. அதான் விஷயம். அப்படி எடுக்கும்போது அந்த புரதம் என்ன செய்யாது, சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. அந்த ஜீரணமாகாத ஒரு விஷயம் பெருங்குடலில் கழிவாக மாறும். அதுவே பின்னாளில் கேன்சர் அப்படின்ற பெரிய நோயாக மாறும். சரியா, அதனால புரதம் அப்படின்ற ஒரு விஷயம், இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? சரி, சரிங்க, மிக்க நன்றி. அடுத்த பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா, வேற எதுவும் பேச வேண்டியிருக்குங்களா? இதை பற்றிய கல்வி, இதை படிப்பு சொல்லிக் கொடுக்கறது தான் கடைசியா ஒரு 4 நிமிஷம் பேசினேன். அதாவது இதை பற்றிய கல்வியாய் கற்றுக்கொள்ளணும், முறையா கத்துக்கணும் அப்படின்னா மதுரையில என்ன செய்யறோம், எம்ஜிஆர் வசந்த் அக்குபஞ்சர் கூசா கிளினிக் அப்படின்ற இடத்துல காமராஜர் சாலையில என்ன செய்யறோம், கல்வியா கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். 3 வருட படிப்பாக இது நடந்துட்டு இருக்குது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இதை கற்றுக்கலாம். யாருக்கும் தெரியப்படுத்தினாலும் நீங்க தெரியப்படுத்தலாம். சரியா, நன்றி. அக்குபஞ்சர் பிளஸ் சுவை அப்படின்ற ஒரு விஷயத்துல இங்க முழுமையான கல்வியாக இது கற்றுத்தரப்படுகிறது. நன்றி, வாழ்க வளமுடன். எதுவும் கேள்வி இருந்தா கேளுமா. நானே ஒரு சின்ன எமர்ஜென்சி வெளியே வந்து டிராவல்ல இருக்கேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. அதான் நீங்க வெளில போயிட்டு வந்தீங்க பார்த்தேன். சரி, இங்கிட்ட கேள்வி என்ன கேளுமா? ஐயா கேள்வி எதுவும் இல்லைங்க ஐயா, நன்றிகள் ஐயா, நல்லா இருந்தது கிளாஸஸ். விஷயம் புரிஞ்சுதா? விஷயங்கள் வந்து சொன்னீங்க, பட் நடுநடுல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆனதுனால என்னால கூர்ந்து கவனிக்க முடியல. சோ மத்தபடி கிளாஸஸ் வந்து சுவை மருத்துவம்லாம் நல்லா இருந்ததுங்க ஐயா. சோ எப்படி வந்து உணவு முறைக்குள்ள உட்கொள்ளணும், சோ புரதம் வந்து எவ்வளவு சாப்பிடணும், இதெல்லாம் காஸ்டா சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சோ நல்ல இன்ஃபர்மேஷன். நன்றிங்க ஐயா, நன்றி. வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தனம்மா, தனம் சொல்லிட்டு ஒரு ஐடியில இருக்கீங்க, உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. கரெக்டா ஐயா கட்டானவங்க எல்லாம் கட்டாயி போயிட்டாங்க. எல்லாம் கட்டாயிடாங்க. 4G அப்படின்றது ஈன்னு மாறிடுச்சு திடீர்னு, அதனால அது சுத்த ஆரம்பிச்சது, எல்லாம் கிளம்பிடுச்சு. ஆமா ஆமா, நல்லா இருந்ததுங்க. அந்த சுவையை பத்தி பேசி அப்படி டாபிக் கசப்பை எடுத்துட்டு வந்தீங்க, கரெக்டா அந்த கசப்பை பேச முடியல, நின்றுச்சு. ஆமா ஆமா ஆமா, அடுத்த வகுப்புல வந்து கசப்பை பத்தி பேசுறீங்க, ரொம்ப நல்லா அற்புதமா. என்ன விஷயம்னா அந்த சர்க்கரையை பத்தி, தர்பூசணியை பத்தி பெரிய விஷயத்த பேசுனீங்க. ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், தண்ணி தாகம் இருக்குது அப்படின்னும் போது சின்னதா சக்கரை போட்டு சாப்பிட்டவங்க பிரிஸ்கா ஆயிடும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஆனா ஆமா, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே. ஏன்னா வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்ற நாலேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற விஷயம் தானே வந்துடும், நம்ம தேடி ஓட தேவையில்ல நான் நினைக்கிறேன். இல்ல, அதாவது ரொம்ப நல்லா பேசி
அது இந்த புக்ல விஷயங்கள் வர இந்த வெளியில யூடியூப்ல வர்றது, வாட்ஸ்அப்ல வர்றது, அது பொதுவான வர விஷயங்களை அவங்களுக்கான விஷயங்கள்னு எடுத்துக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே வருது இப்ப. அதுதான் அவங்க மாத்தணும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா, அவங்களுக்குன்னு தர்பூசணின்னு சொன்னீங்க. ஆமா, அதுல இப்ப போற பிரச்சனைக்கு பத்தி கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலா வந்து அத பத்தி இன்னொரு நபரே பேசியிருக்காங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர் என்னன்னா, தர்பூசணி வந்து அதுக்கே ஒரு ரேட்டுக்கு, அது 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்குது கிலோ. சரியா? இப்ப அதுக்குள்ள சாயம் ஏற்றுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதாவது அடல்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஆனா அதுக்கு உண்டான செலவுகள் என்ன தெரியுமா? இந்த இந்த மொத்தத்துக்கு விலையே ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் தான். ஆனா அந்த 10 ரூபாய்க்கு நீங்க சாயமேற்றும் முறையில வந்து அடல்ட்ரேஷன் பண்ணா அது இதை விட ரேட்டு கூடி போயிடும். அப்ப ரேட்டு கூடி வச்சு நீங்க உங்களுக்கு ரேட்டு கம்மியான விலையில எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? அது உண்மையான விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்க எக்ஸாம்பிளுக்காண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் செஞ்சிருப்பாங்க. சரியா? மற்றபடி அதுல வந்து இவ்வளவு தூரம் வந்து அதை செஞ்சு உங்களுக்கு மார்க்கெட்ல கொண்டு வந்து அதை விட கம்மியான ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? அதனால நீங்க பயப்படாம தாராளமா என்ன செய்யலாம், இப்போது கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பழங்களை நீங்க அருமையா சாப்பிடலாம். எந்த தவறும் கிடையாது. சரியா? நிறைய சாப்பிடுங்க, ஒரு தப்பும் கிடையாது. இந்த வெயிலுக்கு வந்து இந்த நீர் சத்து உள்ள பழங்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரியா? அதனால எந்த தவறும் இல்லை, தாராளமா நீங்க சாப்பிடலாம். எந்த அடல்ட்ரேஷன் இதுல செய்ய முடியாது. செஞ்சா பழம் உடனே கெட்டு போயிடும். சரியா? பழம் நீங்க கெட்டு போயிடுறது நீங்க பார்த்தலாம். ஒரு பழம் அழுகல் நிலைக்கு வந்துருச்சுன்னா அதை என்ன செய்யலாம், ஈஸியா அப்படி நீங்க தூக்கி போட்டுருவீங்க. புரிஞ்சுதா? அப்ப அழுகாம கரெக்டா இருக்குது அப்படின்னாலே அது நல்ல பழமா தான் இருக்கும். சரியா? இப்ப கீழே விழுந்துருச்சு, இல்ல ஒரு பழத்து மேல இன்னும் 4 பழம் சேர்த்து வச்சு அமுங்கிருச்சு அப்படின்னா அந்த பழம் கனிஞ்சிரும். சரியா? வெம்பி போயிடும். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு போகும் அதுல இது வந்து கெட்டு போச்சுன்னு தெரியும். ஆனா வெறுமனே இந்த ஊசி போட்டா இம்மீடியட்டா என்ன செய்யும், அந்த பழம் அதனுடைய ஒரிஜினல் தன்மையை கண்டிப்பாக மாத்திவிடும். அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதனால இது அடல்ட்ரேஷன் இப்போதைக்கு கிடையாது. இல்ல, ஒரு சின்ன சின்ன நிகழ்வு ஏதாவது அதாவது வதந்தியை பரப்பணும் அப்படின்ற நோக்கத்துல இதை பரப்பும் போது நம்ம வந்து பெரிய செய்தியா மாறி இருந்தது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அதனால நீங்க தாராளமா தர்பூசணியை நீங்க சாப்பிடணும். அதனால என்ன நல்ல விஷயம்னா தர்பூசணி ரேட்டு கம்மியாச்சு. கிலோ 30 ரூபா 40 ரூபாய். நமக்கு ரேட்டு கம்மியானது கிடையாது, விவசாயிகளுக்கு ரேட்டு கிடைக்கல. அதான் பிரச்சனை. ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து 30,000 ரூபாய் லாபம் கிடைச்சா அவன் எப்படி அடுத்த விளைச்சல் செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு அடல்ட்ரேஷன் ஒரு பொருளை கிளப்பி விட்டு விவசாயிகளுடைய வருமானத்தை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே கெடுத்துறாங்க. சரியா? ஆமாங்க, ஆமா, கரெக்ட். ஆமா. அதான் நடந்துட்டு இருக்குது. அதுதான் இப்போ சாப்பிடுவீங்க ஐயா. இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் சொன்னதுல இருந்து பயமா இருக்கு நிஜமா வெளியில வாங்கி சாப்பிடுறதுக்கு. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு வீண் பொருளையை கலப்புறது. அப்பதான் ஏன் நீங்க வந்து இப்ப இதே இந்த கலரிங் வந்து நீங்க சாப்பிடக்கூடிய குளிர்பானங்கள்ல இல்லையா? பாட்டில்ல டின்ல அடைச்சு வைக்கக்கூடிய குளிர்பானங்கள்ல இந்த கலர் இல்லையா? நீங்க சாப்பிடக்கூடிய ஜெம் அப்படின்னு ஒரு மிட்டாய் இருக்குது, அந்த ஜெம்ஸ் மிட்டாய், கலர் கலரா மிட்டாய் இருக்கும். அதுல எல்லாம் அவ்வளவு அடல்ட்ரேஷன். அந்த உணவு, அந்த கலரிங் ஏஜென்ட்ஸை நம்ம சாப்பிடவே கூடாது. அது உடலுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய அவ்வளவு கெடுதலான விஷயங்கள் அங்க இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன ஒரு பிரில்லியன்ட், அதாவது வைப்ரண்ட் கலர் இருக்கிறது நம்ம வந்து சாப்பிடுறோம்ல, அது சாப்பிட்டாலுமே அதுதான் வந்து முக்கியமான ஒரு கேன்சருக்குடைய காரணியா இருக்குது. சரியா? அங்கேயும் இனிப்பு தான் வருது பாருங்க, திருப்பி அங்கேயும் இனிப்பு தான். ஸோ இனிப்பான பண்டங்களை அதிகமாக சாப்பிடுவதை நிப்பாட்டுங்க. அதாவது கலரிங் கொடுக்கக்கூடிய விஷயங்களை. சரியா? இயற்கையில் விளையக்கூடிய பொருட்களை கலரா இருக்கும்போது நீங்க சாப்பிடலாம், ஒரு தப்பும் கிடையாது. செயற்கையாக கலர் ஏற்றம் செய்யப்பட்ட பண்டங்களை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்தல் முற்றிலும் நலம். அவ்வளவுதான். சரியா? நன்றி. நன்றி. கேக்குதுங்க, நன்றி. இல்ல, ஏன்னா இப்போ கோயம்பேடு மார்க்கெட்லயே ஒரு டன்னு 3000 ரூபாய் போறது கஷ்டம். அவ்வளவு தர்பீஸ் சும்மா நிக்குது. போயிட்டு அந்த ரூட்ல நான் வந்துட்டு இருக்கேன், சும்மா நிக்குது, சேல்ஸ் கிடையாது. இல்ல எல்லாம் அந்த பொய் பொருளை
சார் ரேட்ல ரோட்டு மேல வண்டியில வச்சு விக்கிறான் போல, கிலோ 10 ரூபான்றான். ஆமா வண்டியில இருந்து ரீட்டைல் பண்றவனே ஃபர்ஸ்ட் இல்ல ரீட்டைலே வந்து 10 ரூபான்றான். அப்ப என்ன எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்ப ஒரு விளைச்சல் இவ்வளவு விளைச்சல் பண்ணியுமே அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னும் போது யாருக்கு நஷ்டம் அது? நாமளே நமக்கு எடுத்துட்டு உட்காந்துருக்கோம். அதான் விஷயம். சரியா? நம்மளுடைய விவசாயத்தை நம்மளே வந்து மாத்திட்டு உட்காந்துருக்கோம். அப்ப இதை சாப்பிடாம கலர் ஏற்றம் செய்யக்கூடிய அந்த பண்டங்களை அந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிடும் போது நமக்கு எவ்வளவு கெடுதல் இருக்கு? அதை யாரும் பேசுறீங்களா? அதை யாரும் பேச மாட்டேன்றாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைங்க சார், அதுதான் நான் பார்த்ததுல அதுதான் பார்த்தேன். அது பார்க்கும்போது ரீசெண்டா அந்த இது பார்க்கும்போது என்ன விஷயம்னா, இன்னைக்கு சார் ரோட்ல போனா நான் ரூட்ல இருந்தா வந்துட்டு இருக்கேன். இன்னொரு வீட ரீச் பண்ணல, இன்னொரு 2-3 நிமிஷம் ஆகும். 10 ரூபாய் கிலோ தர்பீஸ், 10 ரூபாய் கிலோ. அந்த 5 கிலோ முடிஞ்சு போனா 50 ரூபாய் கிலோ. 10 ரூபாய். போன வருஷம் கிலோ 20 25 ரூபா வித்த தர்பீஸ் இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்கறதுக்கு ஆள் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு காலையில தர்பூசணி வாங்கினேன் 15 ரூபாய் இன்னைக்கு கிலோ. இன்னைக்கு எங்க மதுரையில பார்வைக்கும் சுவைக்கும் அடிமை ஆயிடுறாங்க சார். அதுதான்மா கலர் தான். கலர் 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 வைப்ரண்டா இருந்ததுன்னா உடனே அதுக்கு வந்து விட்டில் பூச்சி எப்ப பிரேக் ஆகுது சார். விளக்கு வச்சோம்னா விட்டில் பூச்சி அது மாதிரிதான் நம்ம கலரை பார்த்துட்டு வாங்கிடும். அவ்வளவுதான். கலரை பார்த்து நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க அங்க என்ன செய்றீங்க? பாதாளத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, இயற்கை கலர் வேற. அதாவது தாவரங்கள்ல விலங்கு, அதாவது காய்கறிகளுக்கு இப்படி அந்த கலர் வேற. சரியா? இப்ப கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் இருக்கு, வெள்ளை கத்திரிக்காய் இருக்கு, பச்சை கத்திரிக்காய் இருக்கு, நீல கத்திரிக்காய் இருக்குது. சோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இருக்குது. சோ இது ஒண்ணு ஒவ்வொரு உறுப்புல போய் வேலை செய்யும். இது தப்பு கிடையாது. சரியா? ஆனா கலரிங், செயற்கை கலர்கள் இப்போ வந்து தின்பண்ட இந்த கேக்ல எல்லாம் வச்சு இந்த கலர் நீங்க சாப்பிடும்போது என்னமா கேக்காம பர்த்டே கேக்கு அதெல்லாம் கிரீம்லாம் நிறைய வச்சு கொடுக்குறாங்க. அதான் டேஸ்ட்னு சாப்பிடுறாங்க. அதுல இருந்து சாப்பிடும்போது என்ன செய்யும்? உங்களுடைய மூச்சுல தான் பிரச்சனை வரும். இந்த மாதிரி அதிகமான இந்த கேக் வகைகள் சாப்பிடுறவங்களுக்கு ஆஸ்துமா கம்ப்ளைண்ட், சைனஸ் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா வரும். மலச்சிக்கல் இன்னும் அதிகமா வரும். சரியா? அதனால இந்த விஷயங்களை நிப்பாட்டிக்கிறது நல்லது. ஓகே சார். ஓகே, थैंक यू. Thank you சார். थैंक यू. நன்றிமா. ரொம்ப வாய்ஸ் பிரேக் ஆகுது சார்.